எனக்கு அன்பான நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மனுஷ மார்க்கம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? நமக்குள்ளே இருக்கிற 3 மனுஷ மார்க்கங்களை ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எதெல்லாம் பாருங்கள். பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள். பொறாமையை எடுத்துக்கிட்டோன்னா, பொறாமை ஒரு மிக கொடுமையான ஒரு துர்க்குணம். எப்படி அப்படின்னு பாருங்கள். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொலைக்கு ஒப்பு கொடுத்ததே பொறாமை தான் காரணம். இதை ஒரு வசனம் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்கள். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. பிலாத்துக்கு தெரிய வருது. எப்படின்னா, இப்படி ஏசப்பாவை சிலுவையில் அறைந்து கொலை செய்ய அவங்க ஒப்பு கொடுத்தாங்கன்னா அதுக்கு காரணமே பொறாமை. அப்போ அது ஒரு மிக கொடுமையான ஒரு குணம்தான் பொறாமை. அந்த பொறாமை நம்மகிட்ட இருந்து நீங்க வேண்டும். அடுத்தது பாருங்கள், வாக்குவாதம். 2 தீமோத்தேயு 2:13 பாருங்கள். இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதுக்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. இந்த வாக்குவாதம் என்னென்னா, ஒன்றுக்கும் உதவாத ஒரு பிரயோஜனமே இல்லாத ஒரு குணம் இந்த வாக்குவாதம். இதுக்கு இன்னொன்று சொல்கிறாங்க பாரு, கேட்கிறவர்களை கவிழ்த்து போடும். இந்த வாக்குவாதம் கேட்குறவங்களை கவிழ்த்து போடுறக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. அப்போ அந்த வாக்குவாதம் நமக்கு தேவையே இல்லை. ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாத அந்த குணம் நமக்கு வேண்டாம். அடுத்தது 3வது பாருங்கள், பேதங்கள். இந்த பேதங்கள் மாம்சத்தின் கிரியைகளில் ஒன்றா கருதப்படுது. யாக்கோபு 2:9 பாருங்கள். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். இந்த பட்சபாதம் மிகப்பெரிய பாவச் செயலாக சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் பேதங்கள். அப்போ இந்த 3ஐயும் பாருங்கள், பொறாமை, வாக்குவாதம், பேதம். இந்த 3மே நம்மகிட்ட இருந்து அகற்றப்பட வேண்டும். அப்போதான் நம்ம தேவ மார்க்கமாய் நடக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அத்தாட்சி. இல்லைனா இன்னும் நம்ம தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகும் மனுஷ மார்க்கமாய் தான் நடக்கிறோம். இந்த 3 குணத்தில் ஒரு குணம் நம்மக்கிட்ட இருந்தால் கூட நம்ம இன்னும் மனுஷ மார்க்கத்தில் தான் இருக்கமே தவிர கடவுளை நோக்கி திரும்பலைன்னு அர்த்தம். அப்போது நம்மகிட்ட இருந்து முதலாக விளக்க வேண்டிய இந்த 3 குணங்கள் எதெல்லாம்னா, பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள். இவற்றை நீக்குவோம். கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வோம். கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ.